அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் சேனலில் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோ என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் ஒவ்வொரு மாதமும் வெளியாகக்கூடிய ரிசல்ட்டு ஷெட்யூல் டீட்டெயிலை பற்றி வர அப்டேட் தான். ஸோ இந்த மாதம் மட்டும் 3 முறை டிஎன்பிஎஸ்சி இந்த ரிசல்ட்டு வரக்கூடிய இதை வெளியிட்ருக்காங்க. அதில் லேட்டஸ்ட்டாக 27ஆம் தேதி வெளியிட்ட ஒரு அறிவிக்கை தான். 22ஆம் தேதி ஒரு அறிவிக்கை வெளியிட்டாங்க, நம்ம வீடியோவாக போட்டிருந்தோம். இப்போ நீங்கள் பார்க்குறது 27ஆம் தேதி வெளியான ஒரு அப்டேட்டு. இதில் உங்களுக்கு தெரியும், குரூப் 1, குரூப் 2, அப்புறம் மற்ற ரோடு இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சியுடைய ஒவ்வொரு எக்ஸாமுடைய ரிசல்ட்டு எப்போ வரலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. அதில் பெரும்பாலும் மார்ச் மாதம் வரும்னு போட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ப்ரீவியஸாக. ஸோ குரூப் 2 ப்ராக்ரஸ் போய்கிட்டு இருக்குது. குரூப் 1 மார்ச் மாதம் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிஇஓ போஸ்ட்டு மார்ச் மாதம் வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃபாரஸ்டர் எக்ஸாம் ரிசல்ட் மார்ச் வரும்னு இருக்காங்க. ரோடு இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு தெரியும், அது கோர்ட்டில் கேஸு போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் போஸ்ட்டும் பற்றி இது போட்டிருக்காங்க. டூரிஸ்டர் ஆஃபீஸர் போஸ்ட்டும் மார்ச் மாதம் வரும்னு போட்டிருக்காங்க. அப்புறம் மற்றதுக்கெலாம் ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. நம்மளுடைய ஏஐ எக்ஸாமுக்கு மார்ச் மாதம் வரும்னு போட்டிருக்காங்க ரிசல்ட்டு. அது பேர் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ஹாஸ்டல் சூப்பர்டென்ட் போஸ்ட்டுக்கு மார்ச் மாதம். அப்புறம் கம்பைன் அக்கௌண்ட் எக்ஸாம் பார்த்திங்கன்னா மார்ச் மாதம். அப்புறம் அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு ஏப்ரல் மாதம் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதம் நிறைய எக்ஸாமோட ரிசல்ட் வருது. அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ஏஐ எக்ஸாம் ரிசல்ட் மார்ச் மாதம் வரும்னு சொல்லியிருக்காங்க. அது எப்போ வருதுன்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய ரோடு இன்ஸ்பெக்டர் கேஸ் போய்கிட்டு இருக்குது. ஜேடிஓ எக்ஸாமோட ஒவ்வொரு ப்ராக்ரஸாக அது போய்கிட்டு இருக்குது. அதுக்கும் வந்துடும். லாஸ்ட் டைம் ஒருத்தர் நம்ம இந்த ரிசல்ட் ஷெட்யூல் வீடியோ போடும்போது கமெண்ட்டில் கேட்டிருந்தார், ஏன் சார் ஜேடிஓ அதை இன்னும் ரிலீஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மற்ற போஸ்ட்டுக்கெலாம் வர்றாங்க இல்லையா அப்படின்னா, இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு எக்ஸாம் ரிசல்ட் வந்தாலும் இன்டர்வியூக்கான ப்ராக்ரஸ்க்காக இவங்க அப்டேட் பண்ணுவாங்க. ஜேடிஓ இன்டர்வியூ போஸ்ட் கிடையாது, ஒன்லி எக்ஸாம் தான். எக்ஸாம் முடிஞ்ச உடனே அவங்க அடுத்த ப்ராக்ரஸ் ஆரம்பிச்சிட்டாங்க, அதெல்லாம் அப்டேட் பண்ண மாட்டாங்க. இதில் இந்த ஷெட்யூலில் என்ன அப்டேட் பண்ணுவாங்கன்னா, ஒரு ரிட்டன் எக்ஸாம் வரக்கூடிய டேட் ரிசல்ட்டு வரதான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அடுத்த இன்டர்வியூ இருந்தால் அந்த இன்டர்வியூக்கான செலக்ட் பண்ணுற லிஸ்ட்டு, யாரை கூப்பிட்றாங்க, அந்த மாதிரியே தான் அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதனால் ஜேடிஓ வரலேன்னு ஒருத்தவங்க கேட்டாங்க, அதுக்கான பதில் தான் இது. ஸோ ஜேடிஓ அந்த ப்ராக்ரஸ் ஜேடிஓவில் இன்டர்வியூ இருந்தால் இதுங்க கரெக்டாக இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரிட்டன் டெஸ்ட்டு ரிசல்ட்டு விட்ட உடனே முடிஞ்சிருச்சு. மற்றபடி இன்டர்வியூ இருந்தால் அந்த இன்டர்வியூ எப்போ கால்ஃபர் பண்ணுறாங்க, எப்போ மெயின் எக்ஸாம் ரிசல்ட்டு விடுறாங்க அப்படின்னு இவங்க அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க ஷெட்யூலில். இன்டர்வியூ இல்லாத போஸ்ட்டுக்கு ஒரே ஒரு தான் வெளியிடுவாங்க. அந்த ஃபைனல் ரிசல்ட் எப்போ ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட் எப்போ வருதோ அதோட நிப்பாட்டிடுவாங்க, அவ்வளோதான். இதுதான் ரியாலிட்டி. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது ரீசெண்டாக வெளியான ரிசல்ட் ஷெட்யூல் அப்டேட்டு. மேபி மார்ச் மாதம் இப்போ வந்துருச்சு. ஸோ மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் கூட திரும்ப இவங்க ஆல்டர் பண்ணி விடலாம். ஏன்னா மார்ச் மாதம் நிறையா ரிசல்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அது எப்போ வேணால் வரலாம். ஸோ அதையே அவங்க அப்டேட் பண்ணி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாம் வந்தாலும் நம்ம உடனே அதை உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஏதாவது டவுட்னாலும் நீங்கள் எனக்கு கேட்கலாம். தேங்க்யூ.